ஒரு கோவிலில் நம்ம பார்க்குறோம் சித்தர்களுடைய சமாதி, ஜீவ சமாதி அமைந்திருக்கிறத பார்க்குறோம். ஏன் சித்தர்கள் குறிப்பிட்ட சில கோயில்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? எல்லா கோயில்களையும் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்காது. பதஞ்சலி முனிவர் அப்படின்னும் போது அவருடைய ஜீவ சமாதி இங்கே மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறார், உயிரோட்டமாக இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். ஏன் இந்த சிவன் கோயிலை அவர் தேர்ந்தெடுத்தார்? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல என்லைட்மெண்ட் கிடைக்கிறது அன்பர்களே. இப்போ மேடம் அழகாக கேட்குறாங்க பாருங்கள். இதுதான் காம்பேரிங். ஆங்கரிங்ன்றது ஒரு கப்பலை இழுத்து அப்படி கரெக்டாக கொடுக்கறது மக்களுக்காக. இவங்களும் பெரிய தொண்டு தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தர்களாக இருக்கலாம், மகா புருஷர்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஞானங்கள் கிடைக்குது. அப்போ இந்த இடத்தில் அவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் கொடுத்த ஞானம் இங்கே நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டார். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ அங்கே எங்கெல்லாம் பாதாள ஈஸ்வரர் இருக்காரோ அங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி இருக்கும். ஏன்னா சில இடங்கள்லாம் மறைக்கப்பட்ட சில காரணங்கள்னால, இன்வேஷன்ஸ்னால, ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டனால, விரும்பத்தகாத சில இன்வேஷன்ஸ்லாம் போர்கள்லாம் நம்ம மேலே தொடுத்தனால பல விஷயங்கள் மறைக்கப்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பாதாள ஈஸ்வரர்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் கண்டிப்பாக அங்கே ஜீவசமாதி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்குன்னு சில முறைகள் உண்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஐயனார் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அந்த ஐயனார் கோயிலுக்கு முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் பசுபதீஸ்வரர் கோயில், ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அது பக்கத்துலேயே இன்னொரு கோயில் உண்டு. அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு சித்தர்கள் சந்நிதி உண்டு. அங்கேயும் போயிட்டு நீங்கள் பிருகு முனிவர்னு நினைக்கிறேன், எஸ், பிருகு முனிவரோட சந்நிதியை வழிபட்டுட்டு தான் இங்கே நீங்கள் வரணும். இந்த முறைகள் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய மாற்றம் வரும். அவங்களுக்கு இந்த இடத்துல என்லைட்மெண்ட் இருக்கணும்னு அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி ஆகையால் அவங்களுக்கு அங்கே கிடச்சிது. அந்த எனர்ஜியை போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அங்கே போய் நீங்கள் எதுவுமே வேணாங்க. நமக்கு என்ன கர்ம வினை செய்தோம்னு நமக்கு தெரியாது. அது என்னவா வேணால் இருக்கட்டும். தெரிஞ்சு செஞ்சுருந்தோமோ தெரியாமல் செஞ்சுருந்தோமோ, சஞ்சித கர்மாவில் போன ஜென்மத்தில் செஞ்சுருந்தோமோ, இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலே யார்ட்டையோ சாபம் வாங்கியிருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்யாமல் நீ பார்த்துக்கோப்பா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு யார்கிட்ட கேட்கணும்? பிரம்மபுரீஸ்வரரான சிவபெருமான்கிட்ட கேளுங்க. கேட்கும்போது அந்த விமோச்சனத்தை, பாவ விமோச்சனத்தை எப்படி பிரம்மாவிற்கு சிவபெருமான் கொடுத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் அவர் கொடுக்கட்டும்.